இங்க ரகுங்கிற பையனை மாதர் சங்க தலைவி வனிதாக்கா அவந்திகாங்கிற பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததால புடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் செல்வராகவனும் ரகு கிட்ட ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்க, ரகு அவந்திகாவை பாக்கிறதுக்கு முன்னாடி டிகிரி முடிச்சுட்டு 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு நல்ல வேலைக்கு போயிட்டு குடும்ப செலவெல்லாம் பாத்துக்கிட்டு ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு சாவுல அவந்திகாவை பார்த்து புடிச்சு போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆனா அவந்திகாவோ ஹீரோ கிட்ட பைக் இல்லாததால பைக் வாங்கினாதான் லவ்னு சொன்னதால இஎம்ஐல பைக் வாங்க போறேன்னு அப்பா கிட்ட சொன்னதும் கடன்லாம் வாங்க கூடாதுன்னு சொல்லி சேர்த்து வச்சிருந்த பணத்தை ஹீரோ கிட்ட பைக் வாங்கிக்க சொல்லி கொடுக்கறாரு. ஹீரோ குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்ல ஸ்கூட்டி வாங்கலாம்னு நினைச்சா அவன் மனசை மாத்தி ஒரு பெரிய வண்டியை இஎம்ஐல வாங்க வச்சிடறா. இப்படியே ஹீரோவை அளவுக்கு மீறி செலவு பண்ண வச்சு கிரெடிட் கார்டு லோனு ஃபைனான்ஸ் வட்டிக்கு வாங்க வச்சு கடன் இல்லாம சந்தோஷமா இருந்த அவனை கடனாளியாக்கி அவந்திகாவோட அம்மாவுக்கு இவங்க லவ் மேட்டர் தெரிஞ்சதால ஊட்டிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஹீரோவுக்கு ஆசை காட்டி கூட்டிட்டு போய் அங்கேயும் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்க சொல்லி 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு போடவ தாலி சங்கிலி எல்லாம் வாங்கி செலவை இழுத்து விட பொண்ணு காணாம போயிட்டான்னு போலீஸ்ல அவந்திகா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்ததால ஸ்டேஷன்ல ஹீரோ அப்பா அம்மா முன்னாடி ஹீரோ ஒரு பெரிய கடன்காரன், இப்படி ஒரு கடன்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி வைப்பியான்னு ஹீரோ அப்பா கிட்ட அவங்க அம்மா கேக்குறாங்க. அவந்திகா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னதும் அவளை தனியா கூட்டிட்டு போய் ஏதோ ஒன்னு சொன்னதுக்கு அப்புறம் அம்மா கூட போறேன்னு சொல்லி ஹீரோவை கழட்டி விட்டுட்டு போனதால இன்ஸ்பெக்டர் கிட்ட இப்ப சொல்லுங்க யார் ஏமாத்துனதுன்னு கேக்குறான்.